மூன்றாவது மொழி எங்கே இருந்து வந்துச்சு? 1965 இந்த பிரச்சனை முடிந்துவிட்டது. இந்திய அரசியல் சாசனத்தை படித்த போது ஒரு மொழிதான் இந்தியாவினுடைய தேசிய மொழியாக இருக்க வேண்டும், அரசு மொழியாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. ஆனால் அரசியல் நிர்ணய சபை அதை நிராகரித்து விட்டார். இந்தி ஆட்சி மொழி, ஆனால் ஆங்கிலமும் கூடுதல் ஆட்சி மொழி. இது 1950 முடிந்த பிரச்சனை. 15 ஆண்டுகளுக்கு ஆங்கிலம் கூடுதல் ஆட்சி மொழியாக இருக்கும் என்று அன்று எழுதியவர்கள் 1965 வரும்பொழுது ஆங்கிலம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்ததால் 1963 ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை, கவனமாக இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் தொடர்ந்து ஆட்சி மொழியாக இருக்கும் என்று சொன்னார். ஆக 1950 எடுத்த முடிவு 1963 உறுதிப்படுத்தப்பட்டது. பிறகு 1965 இந்தி எதிர்ப்பு போராட்டம் வெடித்த போது இந்திரா காந்தி அவர்கள் டெல்லியிலே அமைச்சராக இருந்தார், பிரதமராக இல்லை, அமைச்சராக இருந்தவர் சென்னைக்கு பறந்து வந்து, நான் என் தந்தை கொடுத்த வாக்குறுதியை மீண்டும் தருகிறேன், இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் ஆட்சி மொழியாக இருக்கும் என்று சொன்னார். இன்னைக்கு 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஏன் பிரச்சனையை கிளப்புகிறார்கள்? அதை முதல்ல கேட்கணும். 1950, 1963, 1965 முடிஞ்ச பிரச்சனையை 60 ஆண்டுகளுக்கு பிறகு 2021 ஏன் கிளப்புறாங்க? ஏன் கிளப்புறாங்கன்னா அடுத்த வருஷம் தேர்தல் வருது, அதனாலதான் கிளப்புறாங்க. இந்த தேர்தல் வராட்டி இந்த பிரச்சனையை கிளப்ப மாட்டாங்க. நரேந்திர மோடி எப்பொழுது பிரதமராக வந்தார்? 2004. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு அச்சே தின் ஆனே வாலே ஹை குரு உறுப்பக்கார மாதிரி, குரு உறுப்பக்காரங்க தான் ஊர்ல நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லுவாங்க. குரு உறுப்பக்கார மாதிரி சொல்லிட்டு வந்தார். 5 ஆண்டுகள் ஓட்டி விட்டார். பிறகு பணமதிப்பு இழப்பு வந்தது. அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி திறமையாக செயல்படாததன் காரணமாக மீண்டும் வெற்றி பெற்றார். அதை யாரும் மறுக்க முடியாது. 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்தவர் இந்த பிரச்சனையை கிளப்பவில்லை. 3வது முறை மிகப்பெரிய அடி, சம்மட்டி அடியாக தந்திருக்க வேண்டும். தமிழ்நாடு சம்மட்டி அடி தந்தது, கேரளம் சம்மட்டி அடி தந்தது. ஆனால் வட மாநிலங்களில் சம்மட்டி அடி தரவில்லை. ஏதோ இருந்தோம் பிழைச்சோம்னு 240 இடங்களை பெற்று 400 இடங்கள் பெறுவோம் என்று சொன்னார்கள். 240 இடங்கள் தான் பெற்றார்கள். 240 இடங்களை பெற்று 2 சிறிய கட்சிகளோடு துணை வைத்துக் கொண்டு ஆட்சி அமைத்து விட்டார். மறுக்கல. இந்த வருஷம் ஏன் கிளப்புறாங்க? ஒரு காரணம், தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு தேர்தல் வருகிறது. 2வது காரணம், இந்தி பேசும் மாநிலங்களில் இந்தி உணர்வை, இந்தி வெறியை மீண்டும் மூத்த வேண்டும் என்பதற்காக. இல்லைன்னா பிரச்சனையே கிடையாது. நம்ம பார்த்து 3 மொழிகளை கற்க வேண்டும் என்கிறார். நான் கேட்கிறேன், இங்க கேந்திரிய வித்யாலயா இருக்குன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் 52 கேந்திரிய வித்யாலயங்கள் இருக்கின்றன. 52. என்னுடைய சிவகங்கை மாவட்டத்திலே 2 இருக்கு.
தாம்பரத்தில் ஒன்று இருக்கு. அந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் 52 கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. இதை யார் நடத்துகிறார்கள்? மத்திய அரசு. எந்த அமைச்சர்? மத்திய அரசுடைய கல்வி அமைச்சர். எந்த தலைவர்? மத்திய அரசுடைய பிரதம மந்திரி. இப்ப வாங்க கேந்திரிய வித்யாலயாவுக்கு போவோம். அங்க 52 கேந்திரிய வித்யாலயாக்கள்லையும் ஆங்கிலம் தான் பயிற்சி மொழி. அடுத்த மொழி, இரண்டாவது மொழி ஹிந்தி அல்லது சமஸ்கிருதம். மூணாவது மொழியே கிடையாது. தமிழ் ஆசிரியர்களே கிடையாது. தமிழ்நாட்டில் 52 கேந்திரிய வித்யாலயாக்கள்ல ஒரு தமிழ் ஆசிரியர் கூட கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, அவங்களை யாரும் இழுத்து மூட சொல்லலையே. மத்திய அரசு நடத்தும் பள்ளிக்கூடங்களில் 52 பள்ளிக்கூடங்களில் 2 மொழிதான். ஏன் நீங்கள் நடத்துகின்ற பள்ளிக்கூடங்களில் 3 மொழி கிடையாது? 2 மொழிதான். இதை விட மோசம் வடநாடு. நான் வடநாட்டில் பல மாநிலங்களுக்கு சென்றிருக்கிறேன். பல மாநிலத்திலே நண்பர்கள் இருக்கிறார்கள். பல மாநிலத்து மக்களை பார்க்கிறேன், அவர்களோடு பேசுகிறேன். கடந்த வாரம் இந்தோர் போயிருந்தார். இந்தோர்ல ஒரு டாக்ஸி டிரைவர் வண்டி ஓட்டுறார், ஹிந்தி தான் பேசுறார். ஏன்பா இந்தோர்ல வண்டி ஓட்டுறிய, வெளிநாட்டு பயணிகள் தான் வருவாங்களே, சுற்றுலா பயணிகள் தான் வருவாங்களே, இந்தி மட்டும் பேசினா எப்படி பிழைக்க முடியும்னு கேட்டேன். சார் நான் பேசி பேசியே ஒரு 2 வார்த்தை கத்துக்கிட்டேன். ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் அப்படின்னு 4 வார்த்தை தெரியும். ஆங்கிலம் கத்துக் கொடுக்கலையான்னு கேட்டேன். ஆங்கில வார்த்தையர் இருந்தா தானே ஆங்கிலம் கத்துக் கொடுப்பாங்க. மத்திய பிரதேசத்துல பள்ளிக்கூடங்கள்ல, அரசு பள்ளிக்கூடங்கள்ல ஆங்கில ஆசிரியரே கிடையாது. இந்தி தான் ஆட்சி மொழி, இந்தி தான் பேச்சு மொழி, இந்தி தான் பயிற்சி மொழி, இந்தி தான் பாடமொழி. ஒரு மொழி தான். நான் இதை பல கூட்டங்களிலே பேசியிருக்கிறேன். இதுவரை யாரும் மறுக்கலையே. வடநாட்டு முதலமைச்சர்கள் யாராவது மறுத்திருக்காங்களா? பேச்சு மொழி ஹிந்தி, ஆட்சி மொழி ஹிந்தி, பயிற்சி மொழி ஹிந்தி, பாடமொழி ஹிந்தி, இரண்டாவது மொழியே கிடையாது. அரசு பள்ளிக்கூடங்களிலே ஆங்கில ஆசிரியர்கள் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இருப்பாங்க. அவர்கள் ஆங்கில ஆசிரியர்கள் அல்ல. சரித்திர ஆசிரியர் ஆங்கிலம் கற்றுக் கொடுப்பார், கணித ஆசிரியர் ஆங்கிலம் கற்றுக் கொடுப்பார். ஆங்கிலத்தில் புலமை பெற்ற ஆசிரியர்கள் இல்லை, ஆங்கிலமே கற்றுக் கொடுக்கல. தென்னாட்டு மொழி தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு அமைச்சர் பேசுறாரே ஒழிய, அமைச்சர் பேசுகிறார். 2வது மொழிக்கே ஆசிரியர் கிடையாது. 3வது மொழிக்கு எங்க ஆசிரியர் வந்தார்? ஆக அரசு நடத்தும் பள்ளிக்கூடங்களில், மத்திய அரசு நடத்தும் பள்ளிக்கூடங்களில் 2 மொழி, இந்தி பேசும் மாநிலங்களிலே 1 மொழி. நம்ம மட்டும் 3 மொழியை கத்தணும். என்னுடைய கருத்து என்னன்னா, 2 மொழி திட்டத்தை செம்மையாக செயல்படுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் கூட ஆங்கிலத்திலே சரளமாக பேச முடியவில்லை, எழுத முடியவில்லை. உங்க பிள்ளைகளை பார்த்தாலே தெரியும். தனியார் பள்ளிக்கூடங்கள்ல, நகர்ப்புறங்கள்ல இருக்கிற தனியார் பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிற பிள்ளைகள் வேணா தமிழ், ஆங்கிலம் சரளமாக பேச முடியும், எழுத முடியும். அரசு பள்ளிக்கூடங்களிலே படிக்கும் மாணவ மாணவிகள் தமிழிலே சரளமாக பேச முடியும், எழுத முடியும். ஆங்கிலத்தை தட்டு தடுமாறித்தான் பேசுகிறார்கள், பேச கூச்சப்படுகிறார்கள். பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில வந்தா ஆங்கிலம் பேசுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆங்கில வகுப்பறையை தவிர வேறு ஆங்கிலம் பேசுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆங்கில நூல்கள் அவர்கள் படிப்பது கிடையாது. ஆகவே தமிழ் தான்
சரளமாக எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள். இந்த இரண்டாவது மொழியை செம்மையாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதனுடைய வேண்டுகோள் தமிழ்நாடு அரசுக்கே நான் வேண்டுகோள் விடுத்தேன். 2 மொழியை வெற்றிகரமாக செய்யும். ஆங்கிலத்திலையும் பேச முடியும், தமிழிலேயும் பேச முடியும், எழுத முடியும், பேச முடியும், சிந்திக்க முடியும், நூல்களை படிக்க முடியும், ஆராய்ச்சி நூல்களை படிக்க முடியும் என்ற நிலையை தமிழ்நாட்டில் ஏற்பட வேண்டும். 3வது மொழியை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயும் மும்மொழி கிடையாது. எந்த மாநிலமும் மும்மொழி கொள்கையை அமல் செய்வது கிடையாது. தமிழ்நாடு மட்டும் ஏன் அமல் செய்ய வேண்டும்? இந்த கேள்விக்கு இதுவரைக்கும் பதிலே கிடையாது. மீண்டும் சொல்கிறேன், இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் மும்மொழி கொள்கை அமல்படவில்லை கிடையாது. 2வது பிரச்சனை, தொகுதியை சீரமைக்கிறாங்க. இந்த பிரச்சனையை 1971 இந்திரா காந்தி ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார். அரசியல் சாசனம் என்ன சொல்கிறது? மக்கள் கணக்கெடுப்பு சென்சஸ் முடிந்த பிறகு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தொகுதிகளை மறுசீரமைக்க வேண்டும். குடியரசு அரசியல் சாசனம் குடியரசு பிறந்த பிறகு, அரசியல் சாசனம் எழுதிய பிறகு முதல் சென்சஸ் 1961 நடந்துச்சு. சீரமைச்சாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. 1971 சென்சஸ் நடந்த போது இந்த பிரச்சனை கிளம்பியது. இந்திரா காந்தி ஒரு முடிவுக்கு வந்தார். விவேகமான முடிவு, புத்திசாலித்தனமான முடிவு, தூர நோக்கோடு முடிவு. 1971 என்ன மக்கள் தொகை இருக்கிறதோ அதன்படி பிரிப்போம். இன்னும் 25 ஆண்டுகளுக்கு பிறகு 50 ஆண்டுகளாக திருத்தினார்கள். 50 ஆண்டுகளுக்கு இதே சீரமைப்பது. ஆகவேதான் தமிழ்நாட்டுக்கு 39 இடங்கள் கிடைத்தன. 81 சென்சஸ் நடந்தது, சீரமைக்கவில்லை. 1991 சென்சஸ் நடந்தது, சீரமைக்கவில்லை. 2001 சென்சஸ் நடந்தது, சீரமைக்கவில்லை. 2011 சென்சஸ் நடந்தது, தொகுதி சீரமைப்பு கிடையாது. 2021 சென்சஸ் நடக்கல. திரு நரேந்திர மோடி அவர்கள் புண்ணியத்தால் சென்சஸே நடக்கல. காரணம் என்ன சொன்னாங்க? கோவிட், கொரோனா வந்திருக்கு, ஆகவே நடத்த முடியல. நல்ல காரணம் தான். 21 சென்சஸ் நடக்கல. அடுத்த சென்சஸ் 31 நடக்கணும். 31 நடக்கணும். 21 நடக்காத சென்சஸை எப்ப வேணாலும் நடத்தலாம். அவர்கள் திட்டம் என்றால் 26 இந்த சென்சஸ் நடத்தணும் என்பது அவர்களுடைய திட்டம். சென்சஸ் நடத்துங்க. உடனே சென்சஸ் முடிந்த பிறகு சீரமைத்தா என்ன ஆகும்? இப்ப ஒரு மாநிலத்தினுடைய நாட்டினுடைய மக்கள் தொகை அதிகரிப்பு என்பது ஒரு பெண் எத்தனை குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறார், அதானே கணக்கு. ஒரு பெண் எத்தனை குழந்தைகள் அந்த தாய்மை பருவத்தில் 16 வயதிலிருந்து ஒரு 50-52 வயதுக்குள்ள தாய்மை பருவம். அந்த தாய்மை பருவத்தில் சராசரியாக அந்த மாநிலத்தில், அந்த நாட்டில் எத்தனை பெண்களை, எத்தனை குழந்தைகளை ஒரு பெண் பெற்றுக் கொள்கிறார்? தமிழ்நாடு 1.7, ஆந்திரா 1.7, தெலுங்கானா 1.7, கர்நாடகம் 1.8, கேரளம் 1.8, பீகார் 3.5, உத்தரப்பிரதேசம் 2.1. ஆகவே அவர்கள் மக்கள் தொகை வளர்ந்திருக்கிறது. நம்முடைய மக்கள் தொகை ஸ்திரத்தன்மையை அடைந்திருக்கிறது. இன்று தொகுதி சீரமைப்பு செய்தால் 39 இடங்கள் என்பது
8 குறைந்து 31 ஆகும். 31 ஆகும். தமிழ்நாடு 8 இடங்களை இழக்கும், கர்நாடகம் 8 இடங்களை இழக்கும், ஆந்திராவும் தெலுங்கானாவும் சேர்ந்து 8 இடங்களை இழப்பார்கள், கேரளா 2 இடங்களை இழக்கும். ஆக மொத்தம் 26 இடங்களை தென்னாடு இழக்கும். 129 என்பது 103 ஆயிரம். 129 103 ஆயிரம். உத்தரப்பிரதேசம் 80 103 ஆயிரம். இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நாம் இருவர் நமக்கிருவர் என்பதை கடைபிடித்தோம். குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை செம்மையாக நிறைவேற்றினோம். பிள்ளைகள் பெறுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று அரசு திட்டத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தினோம். தென்னாடு ஏறத்தாழ மக்கள் தொகை ஸ்திரத்தன்மை வந்திருக்கிறது. ஆங்கிலத்தில் ஸ்டேபிள் பாப்புலேஷன் சொல்வார்கள். ஸ்திரத்தன்மை வந்திருக்கிறது. வடநாட்டில் குழந்தைகள் கூட பிறப்பதால் அதை நான் குறை சொல்லவில்லை. அவர்களுக்கு வளர்ச்சி ஏற்பட்டு, கல்வி மேம்பட்டு, வசதிகள் ஏற்பட்டு, மருத்துவ வசதி ஏற்பட்டால் அவர்களுக்கும் குறையும். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. உலகம் முழுவதும் ஸ்திரத்தன்மையை நோக்கி பல நாடுகள் போய்கொண்டிருக்கின்றன. உத்தரப்பிரதேசமும் பீகாரும் அந்த வழியில போகும். அந்த மக்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா இன்றைய மக்கள் தொகையில 2025 மக்கள் தொகையில மறுதொகுதி சீரமைப்பை செய்தீர்கள் என்றால் நம்முடைய எண்ணிக்கை குறையும், அவர்கள் எண்ணிக்கை கூடும். அது என்ன நியாயம்னா கேட்கிறேன். இது நியாயமான கேள்வியா இல்லையா? இது நியாயமான கேள்வியா இல்லையா என்பதை மக்கள் தானே சொல்ல வேண்டும். 4 மந்திரி உட்கார்ந்து இது நியாயம், ஆக தமிழ்நாட்டு, தென்னாடு, கேரளா 26 சீட்டை 26 இடங்களை கழிப்போம், உத்தரப்பிரதேசத்தில் கூட்டுவோம்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்பவே நம்ம குரல் கேட்க மாட்டேங்குது. 543 ஊர்ல 543 உறுப்பினர்கள் உள்ள மக்களவையில தென்னாட்டுக்கு 129 தான். ஏறத்தாழ கால் பகுதி தான். அந்த கால் பகுதி இன்னும் குறைஞ்சா என்ன குரல் கிடைக்கும்? நமக்கு என்ன மரியாதை கிடைக்கும்? நம்முடைய முதலமைச்சராக போனா யார் மரியாதை செலுத்துவார்கள்? ஆகவேதான் சொல்கிறோம், 50 ஆண்டுகள் 1971 இப்ப 54 ஆண்டுகள் இதே நிலைமை இருக்கிறது. அந்த 54 ஆண்டுகள்ல ஒன்னும் பிரளயம் ஏற்படலையே, 54 ஆண்டுகள்ல பூகம்பம் ஏற்படலையே, புரட்சியா ஏற்பட்டுச்சு. உத்தரப்பிரதேச மக்கள் எங்களுக்கு கூட பிரதிநிதித்துவம் வேணும்னா தெருவுக்கு வந்தாங்க இல்லையே, அமைதியா தான் இருக்காங்க. அவங்களுக்கு விரும்பிய கட்சியை தேர்ந்தெடுக்கிறாங்க, நமக்கு விரும்பிய கட்சியை நாமும் தேர்ந்தெடுக்கிறோம். நாடாளுமன்றத்துக்கு அவர்கள் வாக்களிக்கிறார்கள், நாமும் வாக்களிக்கிறோம். அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள், ஆட்சி அமைக்கிறார்கள். நமக்கு ஒன்றும் ஆட்சேபம் கிடையாது. ஆனால் இந்த மக்கள் தொகை, இன்றைய மக்கள் தொகை படி மறு தொகுதி சீரமைப்பு செய்தால் பாரதிய ஜனதா கட்சி என்ன கணக்குன்னா 7 மாநிலங்களிலே வெற்றி பெற்றால் மத்தியில் ஆட்சி அமைக்கும். 7 மாநிலங்களிலே வெற்றி பெற்றால் மத்தியில் ஆட்சி. தமிழ்நாட்டுக்கு நரேந்திர மோடி வரவே வேண்டாம், இந்திய நிலைக்கு தெற்க வரவே வேண்டாம். நீங்க 103 பேர் எப்படியாவது ஓட்டு போடுங்க, நாங்க வேட்பாளரே போடல, கட்சி கொடியே கட்டத, பிரச்சாரமே செய்யற 7 மாநிலத்திலே வெற்றி பெற்றால் அவர்தான் பிரதமர். இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? யோசிங்க. எவ்வளவு பெரிய கத்தி நம்முடைய கழுத்திலே தொங்குகிறது என்பதை பாருங்க. ஆகவேதான் தமிழ்நாடு சட்டசபை, தமிழ்நாடு சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது. கேரள சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப் போகிறார்கள். தெலுங்கானா சட்டமன்றத்தில் நேற்று முன்தினம்
தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள். 7 மாநிலத்தின் முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள் கூடி பேசி இருக்கிறார்கள். மற்றவர்களையும் அழைக்கிறோம். எதற்கு சொல்றோம்னா, குறைக்க வேண்டாம், கூட்ட வேண்டாம். எங்களுக்கு குறைக்காதீங்க, அவங்களுக்கு கூட்டாதீங்க. அவங்களுக்கும் குறைக்காதீங்க, எங்களுக்கும் கூட்டாதீங்க. அவ்வளவுதானே சொல்றோம். எங்களுக்கு குறைக்காதீர்கள், அவர்களுக்கும் குறைக்காதீர்கள். எங்களுக்கு கூட்ட வேண்டாம், அவர்களுக்கும் கூட்ட வேண்டாம். இன்னைக்கு நிலைமை 50 ஆண்டுகளாக இருக்கிறது. ஒன்றும் பெரிய கோளாறு ஏற்படல, பெரிய பிரளயம் ஏற்படல. இது 50 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு தொடர்ந்து இருக்கட்டுமே. அதை சொன்னால் அதற்கு பேச வர மாட்டேங்கிறார். நாங்கள் ஒரு திட்டம் வச்சிருக்கோம், யாருக்கும் பாதகம் ஏற்படல. யாருக்கும் பாதகம் ஏற்படலைங்கிற ஒரு ஆறுதல் சொல்லலாம். அது யாருக்கும் பாதகம் ஏற்படாமல் எப்படி சீரமைக்க முடியும்? சீரமைப்பை தள்ளி போட வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. இது நியாயமா இல்லையா? நீங்க தான் சொல்லணும். இருமொழி கொள்கையை நிலைநாட்டுவது, செம்மையாக அமல் செய்வது நியாயமா இல்லையா? இன்றைய நிலைமை, இன்றைய சீரமைப்பு தொடர்ந்து 25 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்று நாம் சொல்வது நியாயமா இல்லையா? மக்கள் தான் சொல்லணும். மக்கள் வாக்கு மூலமாக சொல்லணும். அரசியல் கட்சிகளை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக சொல்லணும். இதுல ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் பிரிச்சிடலாம். பாரதிய ஜனதா கட்சி மோடி சொல்வதெல்லாம் ஆதரிக்குது, நாம எதிர்க்கிறோம். இந்த நடுநிலையாக இருக்கிறாங்களே, நடுநிலைன்னு சொல்லிட்டு தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள தான் நம்ப முடியாது. ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டு சேர மாட்டோங்கிறாங்க. அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியோடு ரகசிய பேச்சுவார்த்தை முடிச்சு வெளியில வந்தா ஒண்ணுமே பேசலையே. நாங்க ஒண்ணுமே பேசலன்னா எதுக்கு போனீங்க? அல்வா சாப்பிடுறதுக்கா? ஒண்ணுமே பேசலன்னா 3/4 மணி நேரம் எதுக்கு இருக்கீங்க? என்ன பேசுறீங்கன்னா ஒண்ணுமே பேசலையே. தமிழ்நாட்டின் குறைகளை சொன்னோம். தமிழ்நாட்டின் குறைகளை சென்னையிலிருந்து தபால் போட்டா அவர் படிக்க மாட்டாரா? தொலைபேசியில் பேசினா பேச மாட்டாரா? எதற்காக 4-5 தலைவர்கள் போய் தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை பேசணும்? ஆக மிகுந்த விழிப்பாக இருக்க வேண்டும். இன்று முதல் அடுத்த மே மாதம் வரை, அடுத்த 13 மாதங்கள் விழிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் இருக்க வேண்டும். நம்முடைய தனித்தத்துவம், தமிழ், ஆங்கிலம் இவற்றெல்லாம் பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய பிரதிநிதித்துவத்திற்கு பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. 2 கத்திகள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. மிகுந்த விழிப்போடு, மிகுந்த எச்சரிக்கையோடு இருந்து காங்கிரஸ் கட்சி இதற்காக குரல் கொடுக்கிறது. மற்ற கட்சிகளும் குரல் கொடுக்கிறாங்களா? இல்லைன்னு சொல்லல. திராவிட முன்னேற்ற கழகம் உரத்த குரல் கொடுக்கிறது, அவர்களை பாராட்டுகிறேன். முதலமைச்சர் உரத்த குரல் கொடுக்கிறார், அவரை பாராட்டுகிறேன். அதை போல காங்கிரஸ் கட்சி உரத்த குரலிலே சொல்கிறது, இருமொழி திட்டம் போதும். யாராவது படிக்கிறதுனா ஹிந்தி படிக்கட்டும், வேண்டாங்களே. தட்சிண பாரத் ஹிந்தி பிரச்சார சபான்னு ஒன்று இருக்கு. ஆண்டுக்கு அதுக்கு தலைமையகமே சென்னை தான். சென்னையில தான் அதுக்கு தலைமை அலுவலகம். லட்சக்கணக்கான மாணவர்கள் தனியாக படிக்கிறாங்க. படிக்கட்டும், யார் வேண்டாங்களே. ஆனால் அரசனுடைய கொள்கை இருமொழி கொள்கை. அரசனுடைய கொள்கை, தமிழக மக்களுடைய கொள்கை, சீரமைப்பை செய்யக்கூடாது. இதற்கு இந்த 2 கத்திகள் நம்முடைய தலைக்கு மேலே கழுத்திலே தொங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை உணர்ந்து ஒற்றுமையாக, விழிப்போடு, எச்சரிக்கையாக, உஷாராக தமிழக மக்கள் இருக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சி இதற்காக தொடர்ந்து குரல் கொடுக்கும். எங்கள் குரலுக்கு உங்கள் குரல் ஆதரவாக ஒலிக்க வேண்டும் என்று கருத்து நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன்.